34 வயசு தான். அது 34 வயசுல உலகத்தினுடைய வர்த்தக நகரம், உலக சுற்றுலா பயணிகள் ஒரு முறையாவது பார்த்தரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நகரம், நியூயார்க் சிட்டியோடைய மேயராக இன்னைக்கு தேர்வாயிருக்கிறாரு. அதுவும் ஆளும் கட்சியை எதிர்த்து. அங்கே 2 பார்ட்டி தான். நிறைய கட்சிகள் இருந்தால் கூட ஈக்குவலாக அதிமுக திமுக மாதிரி 2 பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ரிபப்ளிகன் பார்ட்டியும் 2 தான் இருக்குது. இதில் வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியுடைய பிரசிடெண்டாக தான் இப்போ ட்ரம்ப் இருக்கிறாரு. டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக தான் இவர் நின்று இப்போ ஜெயிச்சிருக்கிறார். நேரெதிர் ஐடியாலஜிஸ் உள்ள நபர். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நடத்துகிறாரு. அதற்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரைக்கு ஒரு அப்பாவி குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஒரு டப்பா பாலுக்கு கூட ஏங்கி இருக்காங்க, காத்து கிடக்குறாங்க, இவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்கன்னு ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு பெரிய கவலை. போர் நடக்கிறதுங்கிறது வந்து தனிப்பட்ட 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை. பாதிக்கப்படுற அப்பாவி மக்கள், குழந்தைகள்லாம் பெருசாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு இந்த போரை நிப்பாட்டணும், நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு குரல் வந்து அமெரிக்காவில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் பெரிய பொது இடங்கள்லையும் இதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே இருக்காங்க அமெரிக்க மக்கள். நான் சொல்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள்.